ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம நன்னாரி சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு 100 கிராம்ஸ் நன்னாரி வேர் வாங்கியிருக்கேன். இந்த வேர் உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நன்னாரி வேர் உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இந்த நன்னாரி வேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. பட் நம்ம வந்து இப்போது வெல்லம் ஆட் பண்ணி எப்படி இந்த நன்னாரி வேர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நன்னாரி சிரப் நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம இந்த நன்னாரி வேரை நல்லா வாஷ் பண்ண போகிறோம். நன்னாரி வேரில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம நல்லா வாஷ் பண்ண போகிறோம். 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு அப்புறமா நம்ம இதை காய வச்சிடலாம். இந்த நன்னாரி வேரை நான் 2 to 3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போது ஒரு 1 to 2 hours நல்லா காய வச்சிடலாம். இப்போ நன்னாரி வேரை ஒரு தட்டு மேலே அல்லது ஒரு துணி மேலே இந்த மாதிரி நல்லா பலாசனையாக வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதை காய வச்சிடலாம். இப்போ நன்னாரி வேர் வந்து நான் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரி வேரில் பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் ஒயிட் கலரில் ஒரு போர்ஷன் இருக்குது. இந்த ஒயிட் கலர் போர்ஷனை தான் நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் இந்த சிறு உரலை வச்சு இந்த நன்னாரி வேரெல்லாம் உடச்சி அந்த ஒயிட் கலர் போர்ஷனை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி இடிச்சிங்கன்னா இது கொஞ்சம் இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலர் இது ஈஸியாக வந்துடுச்சு. நீங்கள் லைட்டாக ஒரு 2 டைம்ஸ் இடித்தாலே போதும், உங்களால் ஈஸியாக அந்த ஒயிட் கலர் இது ரிமூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய வேருக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு 4-5 தடவை இடித்தாதான் உங்களால் அந்த ஒயிட் கலர் போர்ஷனை ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஒயிட் பீசஸ் நம்ம எதுக்கு ரிமூவ் பண்ணுறோன்னா, இது ஈஸியாக உங்களால் கிரைண்ட் பண்ண முடியாது. அதனால தான் நன்னாரி வேர்லேருந்து இந்த ஒயிட் பீசஸை நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த உரல் இல்லாதவங்க அம்மிக்கல்லில் வேணும்னா இடித்து அந்த ஒயிட் போர்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். பெரிய வேர்லேருந்து நீங்கள் அந்த ஒயிட் போர்ஷனை ரிமூவ் பண்ணால் போதும். இந்த சின்ன பீசஸ், இந்த மாதிரி சின்ன பீசஸ்க்கு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக அப்படியே போடலாம். இந்த 100 கிராம்ஸ் நன்னாரி வேர் இடிக்கிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1/2 hour ஆச்சு. ஸோ இப்போது நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ஒயிட் போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது இந்த நன்னாரி வேரை வந்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறேன். இந்த வேரை இப்போ நம்ம பேட்சஸில் அரைக்க போகிறோம். இப்போ நன்னாரி வேரை வந்து உங்களால் ரொம்ப நைஸாலாம் மிக்சியில் அரைக்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு கோர்ஸாக தான் உங்களால் அரைக்க முடியும். இப்போ நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ நன்னாரி வேர் பவுடரே தனியாக விற்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அந்த பவுடரில் ட்ரை பண்ணது கிடையாது. இன்கேஸ் நான் ட்ரை பண்ணேன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நன்னாரி பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறதுக்கு விட்டுரு போகிறோம். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நன்னாரி பவுடரை இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பாத்திரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறதுக்கு விட்டுருங்க. இப்போது இந்த தண்ணியை நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தண்ணியை திரும்பவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ நான் 1/2 கிலோ வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி நீங்கள் கட்டி வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா 4 or 5 வெல்லம் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த தண்ணியில் வெல்லத்தை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம வந்து 1/2 கிலோ வெல்லம் போடுறோம். மீடியம் ஃப்ளேமில் இந்த சிரப்பை குக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த சிரப்பை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ சிரப்பு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் எந்த கிளாஸ் ஜார் எடுத்தாலும் சரி அதை நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெர்லைஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நீங்கள் சுடு தண்ணியில் இந்த கிளாஸ் ஜாரை கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த கிளாஸ் எது நல்லா தொடச்சி விட்டுருணும். நல்லா இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சிரப்பை காய்ச்சினதுக்கப்புறமா இந்த கிளாஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சிரப் நல்லா திக் ஆகுற வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போது இந்த 1 ஹவராக இந்த சிரப் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிக்கியாக மாறிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சிரப் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த சிரப்பில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த லெமன் நான் ஒரு 3 லெமன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல, லெமன் ஜூஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நன்னாரி சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்க கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த நன்னாரி சிரப் வந்து நீங்கள் ஷர்பத், மில்க் ஷேக் அண்ட் லஸ்ஸியில் யூஸ் பண்ணலாம்.